தொடுகிறான். அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஜெபிப்போமா? ஆண்டவரே எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி 2 கைகளை உயர்த்தி நீங்க தான் ஜெபிக்கணும். ஆண்டவர் என்னோடு இடைபடுங்கப்பான்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்பா. நல்ல வாய்களை திறந்து தகப்பனே எங்களோடு பேசும். ஆண்டவரே எங்களோடு இடைபடுவீராக. தகப்பனே எங்களோடு இடைபடுவீராக. கேளுங்க, எல்லா இருதயத்தை திறந்து கேளுங்க. தேவ வார்த்தை தான் உங்களுக்கு பலனா மாறும்னா அதுதான் நம்மளை நடத்த முடியும். கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு தேவை. இன்றைக்கு எங்களோடு நீர் பேசுங்க ஆண்டவரே, நீங்க பேசுங்க ஆண்டவரே. ஆமீன். சகல தடைகள் அப்புறப்படுத்துகிறோம். வார்த்தை கேட்கக்கூடாதபடி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. சிந்தையை சிதறடிக்கிற எல்லா வல்லமைகள் விலகட்டும். நன்றி செலுத்தி உங்களுடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீ பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே. உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய கண்ணை தொடுவது போல அப்படின்றார். கண் கரு விழியை தொடுவது போல உன்னை தொடுகிறவன் அப்படின்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க மேல் வசனத்துல பார்க்கும்போது பாருங்க, மேல் 5வது வசனம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதன் நடுவில் எப்படி இருப்பேன்? மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரெண்டுமே ஒரு பாதுகாப்பை குறிக்கிற ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் அப்படின்றார். அல்லேலூயா. கண்ணுடைய கருவிழியை தொட்டா எப்படி இருக்கும்? உடனே விழித்து கொள்வேன் இல்லையா? இப்போ நம்மளை யாராவது வந்து ஒரு டச் பண்ணா ஆண்டவருடைய கண்ணை போய் குத்துற மாதிரியா? அப்போ ஆண்டவர் எவ்வளவு விழித்துக் கொள்வார் நமக்காக. கவனிக்கிறீங்களா? என்ன ரைசலா மேலே சொல்லுகிறார், நான் அதற்கு சுற்றிலும் எப்படி இருப்பேன்? அக்கினி மதிலாயிருந்து அது நடுவிலே மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, கண்மணி அப்படின்னு சொல்லும்போது அந்த அதுல எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா தேவனுடைய நேசத்தை குறிக்கிறது, தேவனுடைய அன்பை குறிக்கிறது. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? தேவனுடைய நேசத்தை, தேவனுடைய அன்பை குறிக்கிறது. கண்மணியை உன்னை தொடுகிறவன், ஆமென், என் கண்மணியை தொடுகிறான் அப்படின்னு சொல்றாருன்னா ஆண்டவருடைய அவ்வளவு பெரிய நேசம், அவ்வளவு பெரிய அன்பை தேவன் வெளிக்காட்டுகிற விதம் தான் இந்த வார்த்தை. சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவருடைய கருணை, அவருடைய பாதுகாப்பு, அவருடைய காருண்யத்தை இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய அளவற்ற அன்பை இந்த வார்த்தையில நம்ம அறிய முடியும், இந்த வசனத்தில் நம்ம உணர முடியும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கே அப்படிப்பட்ட அன்பை அவர் வெளிப்படுத்தி இருப்பார், இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார் என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டில் அதை விட 1000 மடங்கு அதிகம்னு சொல்லலாம். அவருடைய அன்பு, அவருடைய கரிசனை, அதை விசுவாசிகளாகிய சபையாராகிய தேவ பிள்ளைகளாகிய நாம் அதை அறியணும். தேவனுடைய அந்த கரிசனையை அறிய வேண்டும், அவருடைய அளவற்ற அன்பை அறிய வேண்டும். தேவன் வந்து அன்புள்ளவராயிருக்கிறார் என்றுதான் வேதம் சொல்லுகிறதே ஒழிய கொடூரம் உள்ளவராயிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படலை. அப்ப அந்த அன்பை அறிந்தாலே நம்ம எல்லாத்திலையுமே சீராயிடுவோம். வேற விதமா ஆண்டவரை நீங்க பார்க்கிற வரைக்கும் எதிலையுமே நம்ம சீராக முடியாது. பயத்துல தேடுகிறது இல்ல, தேவனை அன்பிலே தேடுகிறவர்களாக இருக்கணும். நம்ம ஆண்டவரை மாத்திரம் என்ன செய்யக்கூடாது? பயத்துல தேடக்கூடாது. எத்தனை பேர் புரியுது? ஐயோ ஆண்டவர் தண்டிச்சிருவார், ஏதாவது செஞ்சிருவார், இல்லைன்னா இப்படி இருப்போம், அப்படி எல்லாம் எண்ணங்களோடு கூட ஆண்டவரை நாம் தேடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. அவருடைய அன்பை நினைத்து, சிலுவையின் அன்பை நினைத்து பாரமல்ல, மனதுருகும் தெய்வமே, மனதார எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டவர், அந்த சிலுவையிலே நமக்கு பாராட்டின அந்த அன்பை நினைத்து தான் நம்ம கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், நம்ம வாழ்க்கையை அப்படி நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இடம் கொடுக்க கூடாது. சொல்றது புரியுதுங்களா? தேவன் கண்டிப்புள்ளவர், எச்சரிப்புள்ளவர், புத்தி சொல்லுகிறவர். நாளைக்கு வரும்போது அக்கினி பட்சிக்கிற அக்கினியாய் வருகிறார், ரைட்டு, எல்லாம் இருக்கு. ஆனா அதை காட்டிலும் ஆண்டவருடைய முழு சுபாவம், குணம் என்ன அப்படின்னா அன்புள்ளவர். அதுதான் அவருடைய அடிப்படை. முதல் அவர் அதுதான் வெளிப்படுத்த விரும்புகிறார்.
அதுக்குள்ள இருந்து நம்ம கர்த்தரை தேடுவோம் என்றால், ஆண்டவரை தேடுவோம் என்றால், நம்ம வாழ்க்கையில எல்லாத்திலுமே சீராயிடுவோம். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? ஆம், பயத்தோடு தேடக்கூடாது. இன்னைக்கு சண்டே ஆராதனைக்கு வரேன் அப்படின்னா, ஐயோ நான் போடலாம், இந்த வாரம் ஆசீர்வாதம் இருக்காதோ, அப்படி வரக்கூடாது. ஆண்டவர் மேல உள்ள அன்பிலே நாம் கர்த்தரை ஆராதிக்க வருகிறோம். காலையில் எழுந்து ஜெபிப்பது ஆண்டவர் மேல உள்ள அன்பிலே போய் கர்த்தரை ஆராதித்து ஜெபிப்பது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. அப்போ அந்த உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் அப்படின்றாரு பாருங்க. கரு மணியை, புரியுதுங்களா உங்களுக்கு? கருவிழியை போய் தொடுகிறது போல. கருவிழியை தொட்ட எவ்வளவு உடனே இதாகும், புரியுதா உங்களுக்கு? தொடும்போது அது போய் கண்ணை குத்துற மாதிரி, அவருடைய கண்ணை குத்துவது போல அப்படின்றார். உன்னை தொட்டானா என் கண்ணை குத்துவது போல அப்படின்றார். மேலே சொல்லுகிறார், நான் அதற்கு சுற்றிலும் எப்படி இருப்பேன்? அக்கினி மதிலாய் இருப்பேன் அப்படின்றார். அல்லேலூயா. எப்படி இருப்பேன்? அக்கினி மதில்னா பாதுகாப்பு. அக்கினி மதில்னா என்னது? மதில். மதில் எது சொல்லுங்க? மதில் எது சொல்லுங்க? தெரியாதவங்கெல்லாம் சொன்னாத வாய் அப்படியே உட்காந்துருக்க கூடாது. எது மதில்? சுத்தி இருக்கிறது என்னது? மதில், சுவர். இது எதுக்கு வச்சிருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க. இதுக்குள்ள தேவையற்ற மிருகங்களோ பூச்சிகளோ தேவையில்லாத மனிதர்களோ உள்ள வரக்கூடாது. மதில் சுவர் போட்டு கதவை போட்டு பூட்டிக்கிறோம். விளங்குதா உங்களுக்கு? ஆமா. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு மதில் சுவர் தேவையில்லை. கவனிக்கிறியாமா? அறத்தூக்கத்தில் கேட்கக்கூடாது. பிரைஸ்ல நல்லா விழிச்சு கேட்கணும். செய்தியை முழு இதோட கேட்கணும். பிரைஸ் காட். சத்தமா சொல்லுங்க பாப்பா. நல்ல கரங்களை வை. ஆண்டவருடைய தேவன் நமக்கு எப்படி இருக்கிறாரு? அப்படிப்பட்ட அக்கினி மதிலாய் இருக்கிறாராம். புரியுதா உங்களுக்கு? அவர் நமக்கு பாதுகாப்பு, அவர் நமக்கு அரவணைப்பா இருக்கிறார் என்றார். அவர் கோட்டை. அதான் சொல்றாரு சங்கீதக்கார், அவரின் கோட்டை, அவரின் துருகம், அவரின் அடைக்கலம். அப்படின்னா அவர் என்ன பாதுகாப்பு. ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லிட்டே இருக்கணும். வாயை திறந்து சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. நல்ல சத்தமா பலத்தோடு கூட. ஆம், அவர் எனக்கு அக்கினி மதிலாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த சுற்றிலும் நம்ம வீட்டை நம்ம இடத்தை சுற்றிலும் இருக்கிற இந்த அக்கினி சுவரை போல தேவன் எப்பொழுதும் உன்னை அக்கினி மதிலாக சுற்றி இருக்கிறாராம். அல்லேலூயா ஆமென். வரமாட்டேங்குது. சோத்திரம். அல்லேலூயா. அதற்கு நான் எப்படி இருப்பேன்? அது நடுவில் எப்படி அக்கினி மதிலா இருந்து பாதுகாப்பா இருந்த நடுவில் எப்படி இருப்பேன்னு சொல்றாரு? நடுவிலே மகிமையா இருப்பேன்னு சொல்றாரு. கையை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. உணர்ந்து தட்டணும், நல்லா விழிச்சு தட்டணும் மைண்ட்ல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மகிமையா இருப்பேன் அப்படின்னா நான் உங்கள் நடுவில் இருப்பேன். பிரசன்னமாக. தேவ சமூகத்துக்கு அடையாளமானது, தேவ பிரசன்னத்துக்கு அடையாளமானது மகிமை. அவருக்கு அடையாளமானது. நான் உங்கள் நடுவில் உலாவி நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் சொன்னார்ல. தேவன் நம் நடுவிலே, அதற்கு மகிமையாக. புரியுதா இல்லையாங்க? தேவன் நம்ம இஸ்ரவேலின் பரிசுத்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். விளங்குதாங்க? புரிஞ்சா நல்லா ஆமென் அல்லேலூயா சொல்லணும். வசனத்தை கேட்டுட்டு போறவர்களா இருக்கக்கூடாது. என் தேவன் இப்படி என்னோடு கூட இருக்கிறார் என்ற உள்ளுணர்வு நமக்கு முதல்ல வரணும். வசனம் சொல்லுது தேவன் பொய் சொல்லுகிறவரா? சொல்லுங்க, தேவன் பொய் சொல்லுகிறவரான்னு கேட்டேன். தேவன் பொய் சொல்லாதவர். சோத்திரம். விளங்குதா இல்லையா உங்களுக்கு? ஆமா, கர்த்தர் பொய் சொல்லாதவர். அப்ப வார்த்தைகள் இருக்கு, வாக்கு தத்தங்கள் இருக்கு, தீர்க்க தரிசனங்கள் இருக்குன்னா விசுவாசிக்கணும். விளங்குதா உங்களுக்கு? அறிவிலிருந்து கேட்காதீங்க, ஏதோ அப்படின்னு கேட்டு போகாதீங்க. வசனங்கள் மேலே ஒரு தாகம். வசனம் இப்படி இருக்கிறது என்று என்ன செய்தார்கள்? பெராயா பட்டணத்தார் என்ன செய்தார்களா? தாகத்தோடு என்ன செய்தார்களா? தேடி ஆராய்ந்து வாசித்தார்கள் என்று சொல்லப்படுது. அப்போ கர்த்தருடைய வசனங்கள், வார்த்தைகள் மேலே எந்த அளவுக்கு உங்களுக்கு விசுவாசம், நம்பிக்கை வருதோ அதை உங்களை உயிர்ப்பிக்கும். அதான் உங்களுக்கு வெற்றி வாழ்க்கையா மாறும். ஆமென் அல்லேலூயா சத்தமா. ஆமா, தேவன் நமக்கு எப்படி இருக்கிறார்? முதல்ல கீழே சொல்றார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் அப்படின்னார். மேல் வசனத்தை அதை சொல்லிட்டு தான் கீழே வரார். உங்களுக்கு அக்கினி மதிலாயிருந்து. எப்படி? உங்களுக்கு அக்கினி மதிலாயிருந்து, அதாவது பாதுகாப்பா, சுற்றிலும் உனக்கு பாதுகாப்பா, உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து. கவனிக்கிறீங்களா? உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து உன் நடுவில் இருந்து. இப்படி சொன்னா புரியும். வா தம்பி வா, உங்களுக்கு நல்லா சிலதெல்லாம் விலைக்கு சொன்னா புரியும்ல. நீ வா,
சின்ன பையனா வாங்க. வா. ஸ்தோத்திரம். வா மேலே டக்குன்னு. இப்போ இருக்கிறான், அந்த தம்பி இருக்கிறான்னா விசுவாசிக்கணும். நம்ம வாழ்க்கையில் தேவன் வசனம் இப்படி சொல்லுகிறது, புதிய ஏற்பாடும் இதை சொல்லுகிறது. விளங்குதா உங்களுக்கு? தேவன் எப்படி இருக்கிறார்? இவனை சுற்றிலும், புரியுதா உங்களுக்கு? அக்கினி தேவனுடைய, எப்போ நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ தேவன் அக்கினியா என்ன செய்கிறாராம்? சுற்றில இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அதன் நடுவிலே என்ன சொல்றார்? மகிமையா இருப்பேன்னா உனக்குள்ள, உன்னோடு என்னுடைய பிரசன்னம், நான் உன்னோடு கூட என்ன செய்வேன்? இருப்பேன் அப்படின்றார். புரியுதா? உனக்கு நடுவில் உன்னை சுற்றிலும் அக்கினி மதில் பாதுகாப்பு, உன்னோடு தேவ பிரசன்னம், தேவனுடைய தேவன் நான் மகிமையா இருப்பேன்றார். ரெண்டாவது அது கீழே தான் சொல்றாரு. இப்படி இருக்கிறேன், அதுக்கு மேல வந்து இன்னொருத்தர் தொட முடியுமா? அதான் சொல்றார், உன்னை தொடுகிறவன் தொட முடியாது. சத்துரு பாவம் தொட, எதுவுமே உன்னை தொட முடியாது. சத்துரு உன்னை தொட முடியாது. உன்னை தொடுகிறவன் அதுக்கு அடையாளன்றார். அவரை தொட்டுதானே உன்னை தொடணுன்றார். அவர் சுத்தி இருக்கிறார், அவர் நடுவில் இருக்கிறார் மகிமையா. உன்னை தொட முடியாது. விளங்குச்சா உங்களுக்கு? அதை மேலே சொல்லிட்டு தான் அதை கீழே சொல்றார். அவ்வளவு பெரிய கரிசனையோடும் அன்போடு கூட தேவன் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இதெல்லாம் விசுவாசிக்கணும், நம்ம ஆவியில உணர வேண்டும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆவியில் என்ன செய்யணும்? ஏதாவது நடந்துட்டோன்னு நம்ம பயப்படுறோம். அதாவதுனா ஐயோ அவ்வளவுதான் அப்படின்றோம். இல்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் பயப்படுறாங்க. பார்வோன் வந்தா ஐயோ அப்படின்னு பயப்படுறாங்க. அவ்வளவுதான், செத்தேன். ஏன்னா முன்னாடி பார்த்தாலும் பிரச்சனை, பின்னாடி பார்த்தாலும் பிரச்சனை, செத்தேன், முடிஞ்சுது, அவ்வளவுதான், ஆண்டவர் கைவிட்டாரு, எங்களை நாங்கள் சாக போறோம், இனிமேல் அவ்வளவுதான். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? இதுதான் நம்ம வாழ்க்கையில முதல் வருகிறது. இல்லை, என் நடுவில் ஆண்டவர் இருக்கிறார். அந்த பக்கம் பார்வோன் வந்துட்டு போட்டோம், இந்த பக்கம் செங்கடல் இருக்கட்டும், உனக்கு முன்னும் பின்னும் பிரச்சனை இருந்துட்டு போட்டுங்க. விளங்குதா உங்களுக்கு? முன்னும் பின்ன பிராபலங்கள் இருந்துட்டு போட்டும், உன் நடுவில் இருக்கிறவர் யார்? உன்னோடு கூட இருக்கிறவர் யார்? அதுதான் முக்கியம். உன்னை சேதப்படுத்தாமல் பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உன் தலையில் இருக்கிற முடி கூட விழாம காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். இதை நீ விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தினா சத்துருவை உன் பாதத்துக்கு கீழே கொண்டு வர தேவன் வல்லவராய் இருக்கிறார். தேவனை விசுவாசிக்கல். தேவனை இப்படி நாம பார்க்கிறவர்களாக, இப்படி தேடுகிறவர்களாக காணப்படணும். ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்கள் நடுவில் இருந்து அவர் என்ன பண்ணாரு? அவர்களுக்கு முன்னாடி வந்தார். பின்னாடி போயிட்டு இருந்தவர், அவர்களுக்கு முன்னாடி போனவர் அவர்களுக்கு பின்னாக அக்கினி மதிலாக, ஒரு வெளிச்சமாக அவர்களுக்கு பின்னாடி வருகிறார். சொல்றது விளங்குதாங்க? ஹல்லேலூயா. அப்ப முன்னும் பின்னும் ப்ராப்ளம் வந்த உடனே நம்ம ஐயோன்றோம். இல்ல, என் நடுவில் இருக்கிறவர், என்னை சுற்றில் இருக்கிறவரை நான் சோத்திரம் பண்ண ஆரம்பிச்சா அவர் பவர்ஃபுல்லா என் நடுவில். ஆமென். ஹல்லேலூயா. முன்னாடி இருக்கிறதோ பின்னாடி இருக்கிறதோ, ஆமென், எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போகவில்லை அப்படின்னு பவுல் சொல்லுகிறது. காரணம் என்ன? பவுல் சொல்லுகிறது காரணம் என்ன? நீ ஒடுங்கி போக முடியாது. சத்துருனை எப்பக்கம் இருக்கலாம், அலையிலே சொல்லுங்க பாப்போம், அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கலாம், ஆனா நீ ஒடுங்கி போக முடியாது. உனக்கு சேதம் வராது. தொடர்ந்து நீ அடுத்த கட்ட பயணத்தை நோக்கி போவதற்கு தேவன் உனக்கு வழியை உண்டு பண்ணுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். கர்த்தரை தேடு, உன்னோடு இருக்கிறவரை தேடு, உன்மேல கரிசனையா இருக்கிறவரை தேடு, உன்மேல் அன்பா இருக்கிறவரை தேடு. அல்லேலூயா. உனக்கு பாதுகாப்பா இருக்கிறவரை தேடு. சத்தமா சொல்லுங்களேன் நல்லா. ஆமா, உனக்கு பாதுகாப்பு மரணம் ஆயிருக்கிறார். அதான் வசனத்தை பார்க்கணும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குகிறார். அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாகும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிக்கிறவர். கையை தட்டி அல்லேலூயா. சத்துருடைய கண்ணிக்கு உன்னை தப்புவிக்கிறவர். உன் மேல கண்ணு போடுறவன் அவர் தப்புவிக்கிறவர். உன்னை தொட முடியாது. அந்த விசுவாசம் உனக்கு தான் இருக்கணும். அந்த அத்தாரிட்டி, அந்த நம்பிக்கை உனக்கு இருக்கணும். இயேசுவின் ரத்தம் என் மேல் இருக்கிறது. ஜீசஸ். அல்லேலூயா. சத்தமா நல்ல ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. ஆமா, அவர்கள் நடுங்குறாங்க, பயப்படுறாங்க. வனாந்தரத்தில் பாருங்க, வனாந்தர பாதை, வீடு கிடையாது, வாசல் கிடையாது, பாதுகாப்பான இடம் அல்லது. வனாந்தர பாதுகாப்பான இடமா சொல்லுங்க? காடுகள் பாதுகாப்பான இடமா? ஹலோ, பின்னாடி கவனிக்கிறீங்களா இல்லையா? பாதுகாப்பான இடமான்னு கேட்டேன். வனாந்தரமோ காடோ என்ன இல்லை, அது பாதுகாப்பான ஒரு இடம் கிடையாது பிரியமானவர்கள். ஸ்தோத்திரம். ஆனா கர்த்தர் அவர்களுக்கு பாதுகாப்பா இருந்தார். இல்ல,
கர்த்தர் எப்படி இருந்தார் சொல்லுங்க. கைசலார். தேவன் பாதுகாப்பா இருந்தார். ஆம். எப்படி இருந்தார்? அக்கினி மேக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக வனாந்தர பாதையிலே பாதுகாப்பு. அதான் அக்கினி முதலாயிருப்பேன்னாரு. ஆமென். அல்லேலூயா. ஒருவனும் வந்து என்ன செய்ய முடியாது, அவரை தொடக்கூடாத அளவுக்கு அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு. இஸ்ரவேல் அது ஒரு சபையை குறிக்கிறது. சபைக்குள்ள நீ எப்ப வந்தையோ, சபையில கர்த்தர் உன்னை சபைக்குள்ள வருகிற ஒவ்வொரு நபரையும் தேவன் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் சபையை பாதுகாத்தார். இஸ்ரவேல் சபை நடுவில் இருந்தார். பார்வோனும் தொட முடியல, செங்கடலை அவர்களை அழிக்க முடியல. பார்வோனை தொட விட்டாராங்க, சத்ருவை தொட விட்டாராங்க, கிட்ட நெருங்கவே விடல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதான் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். தொட விடவே மாட்டார், சேதப்பட விடவே மாட்டார். வனாந்தரத்திலே அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார். வனாந்தரத்தில் எப்படி இருந்தார்? அவர்களுக்கு தேவன் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார். இஸ்ரவேல் சபையை தேவன் பாதுகாக்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பீலையாம் வரான் இஸ்ரவேல் சபையை சபிக்கிறதுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவன் அங்கே வரான்னு ஆண்டவர் தெரிந்து அவன் வரும்போது வழியில் நிற்கிறார். எப்படி நிற்கிறார்? உருவின பட்டயத்தோடு கூட நின்றார். சபிக்க வருகிறான், அவர்களுக்கு மாந்திரீகம் பண்ண வருகிறான். புரியுதுங்களா உங்களுக்கு? அவர்களுக்கு பிள்ளி சூனியம் பண்ண வருகிறான். விளங்குதா உங்களுக்கு? வந்தவன் சொல்லிட்டு போயிட்டான், இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை, யாக்கோப்புக்கு விரோதமாக மந்திரமும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஏன்னா என்னால எதையும் செய்ய முடியாது, தேவன் இவர்கள் நடுவில் இருக்கிறார், தேவன் இவர்களோடு கூட இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் இவர்களுக்குள்ளே இருக்கிறது என்று பிசாசுக்கு தெரியுது, நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். யாருக்கு தெரியுது? பிசாசுக்கு தெரியுது. இவனை தொட முடியாது, இவனை அழிக்க முடியாது. நம்ம தான் உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறோம், ஐயோ என்னை அழிக்க வரான், என்னை பாதிக்கிறான், பிசாசு எங்கிட்ட போராடுறான். அவன் சொல்றான், டேய் நீ ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், என்ன உன்னால தொட முடியலன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். நாம் என்ன செய்கிறோம்? புரியுதா உங்களுக்கு? போராடித்தான் பார்க்க முடியும் ஒழிய உன்னை ஒரு நாள் சேதப்படுத்த முடியாது. அதில் நீ நின்னா அதுலேயும் அவன் தோற்று போனவனா தான் போவான். எப்போ வந்தாலும் தோற்று போனவனா தான் திரும்பி போக முடியும். தேவனுடைய பிள்ளைகளோடு பிசாசு போராடி தோற்று போனவனா தான் போயிருக்கிறான். நீ கர்த்தரை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா போதும், தோல்வி பிசாசுக்கு தான் ஒழிய உனக்கு கிடையவே கிடையாது. அதான் ஆராதனை வேளையில் ஆண்டவர் உணர்த்தினார். ஒரு தோல்வி மனதோடு கூட நீங்க அமர்ந்திருப்பாய் என்று சொன்னால், ஆண்டவரை பிடித்து கொண்டால் தோல்வி பிசாசுக்கு வரும், உன் வாழ்க்கையில கர்த்தர் வெற்றியை கொண்டு வருவார். கையை தட்டி நல்லா உற்சாகமா இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா சத்தமா. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில தோல்வி வராது. ஆமா, நம்ம உன் வாழ்க்கையில என்ன வராது? நஷ்டம் வராது. உன் வாழ்க்கையில பாதிப்பு வராது. ஆமா, உன் வாழ்க்கையில மந்திரமோ பில்லி சூனியமோ என்ன செய்யாது? பிசாசின் கிரிகளோ போராட்டங்களோ உன்னை சேதப்படுத்தாது. இதுக்கு அடித்தளம் ஒரு விசுவாசம் உனக்கு. தேவன் இதெல்லாம் என்னோடு இருந்து நடத்துகிறார், என்னை செய்கிறார், என்னை காக்கிறான் ஒரு விசுவாசம் உனக்கு இருந்தா போதும், நம்பிக்கை இருந்தா போதும். சொல்லுங்க அல்லேலூயா. நாமளே நம்ம நம்பலைன்னா என்ன பண்ண முடியும்? அல்லேலூயா சொல்லுங்க. எழுந்த உடனே நான் உயிரோடு இருக்கிறேன்னு நம்ம நம்பினாதான். சொல்லுங்க அல்லேலூயா. தூங்கி எழுந்துட்டு இல்லை நான் செத்து போயிட்டேன்னு கனவு கண்டு, செத்து போன மாதிரி கனவு கண்டு காலையில் இல்லை நான் செத்துட்டேன், இல்லைடா நீ உயிரோட தான்டா இருக்கிற, இல்லை நான் செத்துட்டேன்னு கத்துறேன், என்ன பண்ண முடியும்? சோத்ர அல்லேலூயா. அப்போ இந்த உலகம் என்பது ஒரு மாயைக்குள்ள இருந்துக்கிட்டு ஐயோ நான் தோற்று போயிட்டேன், ஐயோ இந்த பிரச்சனை, ஐயோ அந்த பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது. அல்லையிலே சொல்லுங்க, வசனம் ஜீவனுள்ள தேவனை நீங்களும் நான் ஆராதிக்கிறோம். சோத்ர யார் ஆராதிக்கிறோம்? ஜீவனுள்ள தேவனை நீங்களும் நான் ஆராதிக்கிறோம். பேலையாம் வந்து தொட முடியலங்க, இஸ்ரவேல் சபையை தொட முடியல, சபையை தொட முடியாது. சபைக்குள்ள நீ இருக்கிற வரைக்கும் உனக்கு பாதுகாப்பு தான். ஆமென் அல்லேலூயா. சபையை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருக்கிறார், சபை நடுவில் மகிமையாய் இருக்கிறார், தொட முடியாது. ஆமென். ஒரு சபையை காக்கிறவர் அவர். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. உருவின பட்டயத்தோடு கூட பிரியமானவர்களே தேவன் அவனுக்கு எதிர்கொண்டு நின்றார், அவனை தொட விடாதபடி. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எப்பொழுதும் அப்படி நம்மை காக்கிறவர். அதே போல ஒரு தனி மனிதனை தேவன் பாதுகாக்கிறவர். சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். யாரை பாதுகாக்கிறவர்? ஒரு தனி மனிதனை தேவன் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சபையை எப்படி கர்த்தர் பாதுகாக்கிறாரோ அதுபோல ஒரு தனி மனிதனை பாதுகாக்கிறார். 1 2 ராஜாக்கள் புஸ்தகம்
6ஆம் அதிகாரத்தில் 12 17 வரை உள்ள வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 2 ராஜாக்கள் 6 12 17 வரை. அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை, என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் நிறைந்திருக்கிறதாக கண்டான். நல்ல சோத்திரத்தோட விளங்குதா உங்களுக்கு? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு தனி மனிதனை நீ போகிற இடத்துல, வருகிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, நீ படிக்கிற இடத்துல, அணில சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், எங்கெல்லாம் நீ போகிற வரையோ கர்த்தர் உனக்கு ஒரு பாதுகாப்பின் சேனையை வைத்திருக்கிறார் என்று நீ விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. எலிசா இதெல்லாம் சீரியா படைத்தலைவன் இஸ்ரவேலை பிடிப்பதற்கு திட்டமிடுகிறானோ, இதெல்லாம் ஆண்டவர் எலிசாவுக்கு வெளிப்படுத்துறார். எலிசா உடனே இஸ்ரவேல் ராஜாட்ட சொல்லி, சீரியா படைத்தலைவன் இப்படி உன்னை இந்த இடத்துல வந்து தாக்க வருகிறான், நீ கவனமா இருந்து கொள் என்று எலிசா என்ன செய்கிறார், முன்கூட்டியே இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்லிடுறார். இப்போ சீரியா ராஜாவுக்கு என்ன வருது சந்தேகம், நமக்குள்ளேயே ஒரு உளவாளி இருக்கிறான் போல, நம்ம இங்க போடுற திட்டத்தை என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் ராஜாவுக்கு தெரியப்படுத்திடுறானே எவனோ. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இஸ்ரவேல் ராஜாவுக்கு தெரியப்படுத்திடுறானே யாரோ அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது, அப்படியெல்லாம் ஆண்டவரே, நமக்குள்ள உளவாளிகளாம் இல்லை, இஸ்ரவேல்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். அல்லேலூயா. நம்ம பள்ளி அறையில பேசுறது கூட அந்த தேவன் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். இது நிமித்தமாக தான் அவர்கள் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய ராஜ்யத்தில் அவர்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்கன்னு சொன்னோன்னே சீரியா படைத்தலைவன் கோபம் கொண்டு யாரை பிடிச்சிட்டு வாங்க, போயிட்டு முதல்ல அந்த எலிசாவை தூக்கிட்டு வாங்கன்ட்டு ஒரு மனிதனை பிடிக்கிறதுக்கு ஒரு படையை அனுப்புறான் பாருங்க. கர்த்தர் அவன் படையை அனுப்புறான்னு தெரிஞ்ச உடனே கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஒரு படையை அனுப்பி இருக்கிறார். ஆமென், ஆமென். எங்க எலிசா தங்கியிருந்தாரோ அந்த இடத்தை சுற்றிலும் என்ன இருந்தது, அக்கினிமயமான குதிரைகள், அக்கினிமயமான ரதங்களோடு குதிரைகளோடு தேவனுடைய சேனை. எலிசா அது அக்கினி மதில், தொட முடியாது. தேவன் அவர்கள் நடுவில் இருக்கிறார், கர்த்தர் அவர்கள் மத்தியில் இருக்கிறார். பிரியமானவர், சுற்றிலும் இருந்தார் ஆண்டவர், சுற்றிலும் வேலி அடைத்திருந்தார். அவன் கூட இருக்கிற வேலைக்காரன் பயப்படுறான். விசுவாசம் இல்லாதவர்களுக்கு பயம் வரதான் செய்யும். ஐயோ இது என்ன ஆகுமோ. அவன் சொல்றான், விண்ணப்பம் பண்ணி அவன் கண்களை திறங்க, இதை பார்க்கும்படி கண்களை திறங்க. நம்ம கண்கள் திறக்கப்படலை, இன்னைக்கு நம்ம கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆண்டவர் சொன்னார், இன்று முதல் ஆண்டவர் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் போது அவனுக்கு தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டார். எந்த ஒரு சிறியனும் நீ அற்பமாக எண்ணாதே, அவர்களுக்கு என்ன உண்டு, பானத்துக்கு ஏறுகள் இறங்களும் தேவ தூதர்கள் உண்டு. உன்னை கண்காணிக்க கர்த்தர் தேவ தூதனை போட்டிருக்கிறார். நீ எப்ப ரட்சிக்கப்பட்டையோ, எப்ப நம்ம தேவனுடைய அன்புக்கு வந்தோமோ, அதுதான் நம்ம பாதம் கல்லில் இல்லாதபடி தூதர்கள் தங்கள் கைகளால் நம்ம ஏந்துகிறவர்கள். ஆபத்து வரும்போது, பாதுகாப்பு வரும்போது தூதர்கள் நம்மை பாதுகாப்பாங்க. விசுவாசம் இருக்கா உங்களுக்கு? அல்லேலூயா, சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் நம்ம எதுவுமே இல்லைங்க, எல்லாத்தையும் ஏற்கனவே பிசாசுகிட்ட எல்லாம் கொடுத்து தான் உட்காந்துருந்தோம். இயேசு மறுபடியும் அவன்கிட்ட எல்லாத்தையும் உரிந்து கொண்டு வெளியங்கரமான கோலமாக்கி வெற்றி சிறந்து நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் இயேசுவை நம்ம அறிகிற அவரை தொழுது கொள்ற பிள்ளைகளுக்கு திரும்ப கொடுத்தா நாம் என்ன பண்றோம், இன்னைக்கும் இதை அனுபவிக்க தெரியாம
இதுல வாழ தெரியாம, இதுல நடக்க தெரியாம, இதை விசுவாசிக்க தெரியாம இன்னைக்கும் நம்ம அவன்கிட்டயே பறி கொடுத்துட்டு இது எப்படியோ இப்படிதான் இருக்கும் போல நம்ம வாழ்க்கை இப்படியோ ஓட்டிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இல்ல, கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்து தேவனோடு நடந்து தேவ சமூகத்தில் ஜெபித்து தேவனுடைய வாக்குத்தத்தங்களை, வார்த்தைகளை, தீர்க்க தரிசன புஸ்தகங்களை நீங்கள் விசுவாசித்து அல்லேலூயா தேவன் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் நடக்கும்போது பிரியமானவர்களே, இவ்வளவு மகிமையான ஆசீர்வாதங்கள், இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்கள், அத்தனை வாக்குத்தத்தங்கள், அத்தனை தீர்க்க தரிசன புஸ்தகங்களும் புரியுதா உங்களுக்கு? தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு எழுதப்பட்டது. இதில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும், இந்த வேதத்தில் எத்தனை ஆசீர்வாதங்கள் இருக்கிறதோ அத்தனை ஆசீர்வாதங்கள் யாருக்கு? சத்தமா சொல்லுங்க. ஒரு நாளைக்கு பயப்படாதன்ற வார்த்தையே 365 முறை வச்சிருக்கிறாராம். ஆசீர்வாதம்ன்ற வார்த்தை எத்தனையோ வேதத்தில் வேத பகுதியில் இருக்கிறது. ஆதியாகமம் தொடங்கி கடைசி வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கிறது. அப்பா கவனிக்கிறீங்களாப்பா? ஒரு அல்லேலூயா விழிச்சு சொல்லுங்க பாப்பா. அரை கண்ணை மூடியல்ல, நல்லா விழித்து அல்லேலூயா. ஆமா. அப்ப இதில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், இதில் இருக்கிற வாக்கு தத்தங்கள், இதில் இருக்கிற தீர்க்க தரிசனங்கள், இதில் இருக்கிற அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாம் யாருக்கு? நம்மை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு. நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க. இது உரிமையாக்க வேண்டாமா? இதை ஜெபித்து நம்ம உரிமையாக்கி கொள்ள வேண்டாமா? விசுவாசித்து நம்ம உரிமையாக்கி கொள்ள வேண்டாமா? விசுவாசியே, தேவ பிள்ளையே, இன்னும் புலம்பிக்கிட்டு நம்ம உட்கார்ந்துருக்க கூடாது. தோற்று போன நினைக்க கூடாது. இல்ல, எந்த சூழ்நிலையிலும் சொல்லணும், இல்லை நான் விழ மாட்டேன். கர்த்தர் என்னை எழுந்து நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். சத்தமா சொல்லுங்க, எழுந்து நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் என்னை வெற்றியின் பாதையில் நடத்துவார், நீதியின் பாதையில் நடத்துவார். விசுவாச அறிக்கை தான் உங்க வாழ்க்கையை பலப்படுத்தி தூக்கும். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஒரு தனி மனிதனுக்கு தேவன் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு வைத்திருந்தார். எலிசாவை தொட முடியல. பிரைஸ் காட். அல்லேலூயா. யோசேப்பை குறித்து ஒரு திட்டம் இருந்தது, யோசேப்பை குறித்து ஒரு நோக்கம் இருந்தது. அவன் எதுவுமே புலம்பல. ஆண்டவரை சத்துரு கையில் விட்டாரா? சொல்லுங்க. அவங்க சகோதரர் கையில் விட்டாங்களா? அவன் முடிவு பண்ணிட்டான். அங்கிருந்து வரும்போது, யோசேப்பு வரும்போதே முடிவு பண்ணிட்டான், இவனை அடிச்சு இவன் என்ன பண்ணணும், இவனை கொல்லுவோம். யோசேப்பு வரும்போது அவனுடைய தீர்மானம், முடிவு என்ன? யோசேப்பை கொல்லணும். நம்ம தொடர்ந்து இவன் நமக்கு தலைவலியா இருக்கிறான், நம்ம அப்பா இவனை தான் நேசிக்கிறார், நம்மளை நேசிக்க மாட்டார். அதனால இவங்க என்ன சாத்தா அவங்களுக்குள்ள பூந்து, சத்துரு பூந்து அவங்களுக்குள்ள ஒரு என்ன தவறான எண்ணத்தை கொடுத்தான், யோசேப்பை கொல்லணும். தொட விட்டாராங்க, சாக விட்டாராங்க. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவர்கள் சகோதரருடைய கைக்கு யோசேப்பை தேவன் தப்புவிக்கிறவராத்தா இருந்தார். உன்னை தப்புவிக்கிறவராத்தா இருப்பார். ஆமா, அல்லேலூயா. உன்னை அழிக்கலான்னு அவன் திட்டம் போடலாம், உன்னை காக்க ஒருவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை வழி நடத்த ஒருவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை பாதுகாக்க ஒருவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீ மறந்துடக்கூடாது. நல்ல விசுவாசத்தோடு கையை தட்டி சொல்லுங்க பாப்போம். நல்லா உற்சாகமா அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம், அந்த எண்ணம் தான் பிரியமானவர்களே. யோசேப்பை யோசேப்புன்னு பேசிட்டு போறோம். யோசேப்பை காத்தவர் உன்னை காப்பார். அவன் தரிசனம் நிறைவேற பண்ணினார். அவன் மேல வைத்திருந்த அந்த நோக்கத்தை, திட்டத்தை தேவன் நிறைவேற பண்ணினார். எத்தனை பேர் ஆவியில உணர்ந்து கேட்குறீங்க வசனத்தை? சோத்திரம். அல்லேலூயா. நிறைவேற பண்ணுவாரா? நிறைவேற பண்ணுகிற தேவன். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், 17ஆம் சங்கீதத்தில் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 17 7 9 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிங்க பார்ப்போம். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை, உம்மை நம்புகிறவர்களை, அந்த வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 17ஆம் சங்கீதம், அதை கொஞ்சம் கூர்ந்து எல்லாரும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. 17ஆம் சங்கீதம் 7வது வசனத்திலிருந்து பாருங்க. உம்மை நம்புகிறவர்களை, உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நின்று, அவர்களுக்கு விரோதம், அதாவது நம்ம தேவனை நம்புறோம்னா நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நின்று, உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, தேவன் தமது வலது கரத்தினால் ரட்சித்து தப்புவிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும், உமது அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும், கண்மணியைப் போல என்னை காத்தருளும், கண்மணியைப் போல என்னை காத்தருளும், என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும், என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கனுக்கும், என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும், உம்முடைய செட்டையின் நிழலிலே என்னை காப்பாற்றும். கையை தட்டி சொல்லுங்க பாப்போம். நல்லா கையை தட்டி. ஆமா, விளங்குதா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம்.
ஆமா, தாவீதின் மேல ஒரு நோக்கம், ஒரு திட்டம், ஒரு சித்தம் கர்த்தர் வைத்திருந்தார். வனாந்தரத்தில் சுத்துறான், எதிரிகள் துரத்துறாங்க, சவுல் துரத்துறான், ராஜாங்கம் துரத்துது, எத்தனையோ பிரச்சனைகள் அவன் வாழ்க்கையில வந்தாலும் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரை உம்மை நம்புக, நான் உம்மை நம்புறேன். விளங்க தம்பி, கவனிச்சு கேட்குறியா? நான் என்ன யார் நம்புறேன்? ஆண்டவர் உம்மை நான் நம்புறேன். அல்லேலூயா. உம்மை நம்புகிற என்னை எதிர்க்கிறவர்களுடைய கையில் என்று உம்மது வலது கரத்தினாலே என்னை தப்பிவித்து எப்படி காப்பாற்றுங்க? கண்மணியை போல என்னை காப்பாற்றுங்கன்றான். எப்படி காப்பாற்றுங்க? ஆமா, பாட்டு பாருங்கள, கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் என்னை வைப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா இப்போதும். கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் வரைந்தென்னை, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் வரைந்தென்னை நினைப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே, என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே, என் ஏசையா நீர் போதும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கண்மணி போல ஒரு அழகா ஒரு தம்பி ஒரு வீடியோ அன்னைக்கு வந்திருந்தார் இல்லையா, இந்த தமிழில் மொழிபெயர்த்தவர், ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க தமிழில் மொழிபெயர்ப்புக்கு வந்தார் போன வாரம் சண்டே. அவருக்கா மறந்துட்டீங்களா எல்லாம்? ஆமாம், சோத்திரம், ஹல்லேலூயா. அந்த தம்பி ஒரு வீடியோ, அந்த தம்பி ஒரு காரியம் சொல்கிறாப்புல, ஆண்டவர் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறான்னு சொல்கிறாரு. உள்ளங்கையில் எப்படி எல்லாரையும் வரைந்து வைக்க முடியும்? எல்லாரையும் ஒரே கையில் வச்சுக்க முடியுமா? அத்தனை ஜனங்கள், இவ்வளோ கோடி கோடியாக மக்கள் இருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவர் என்னையும் வச்சுக்கிறார், எல்லாரையும் வச்சுக்கிறாரா, முடியுமா அப்படின்னா உட்காந்து யோசிச்சானா. அல்லேலூயா. உட்காந்து யோசிக்கும் போது ஆவியானவர் இடைப்பட்டாராம். உன் கையில் என்ன இருக்குன்னு கேட்டாராம். அல்லேலூயா. கையில் பார்த்தானா செல்லு இருந்திருக்கு. செல்லு இருக்கு ஆண்டவரே அப்படின்னு உணர்ந்து. அப்போது ஆண்டவர் சொன்னாராம், இந்த செல்லுக்குள்ளே உலகமே இருக்க, உன் கையளவு இருக்கிற செல்லில் உலகமே இருக்க. ஒரு மனிதன், நான் படைத்த மனிதன் ஒரு த்ரூண்டு டப்பாக்குள்ளே அத்தனையும் கொண்டு வருவான்னா, நான் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், உங்களை எல்லாரையும் நான் உள்ளங்கையில் வச்சிருக்க முடியாதான்னு கேட்டார். எல்லாம் தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு செல்லுக்குள்ள உலகம், ஒரு மனிதன் கண்டுபிடிச்ச செல்லுக்குள்ள உலகம் இருக்குன்னா அதையே உண்டாக்கின தேவன் எவ்வளவு பெரியவர். அவர் நம்ம உள்ளங்கையில் வைத்திருக்க முடியாதா? உள்ளங்கையிலேயே நம்ம வரைந்து வைத்திருக்கிறார். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது, ஒருவனும் என் கரத்திலிருந்து உன்னை பறித்து கொள்ள முடியாது. தட்டி சொல்லுங்க நல்லா வேகமா. சத்துரு உன்னை பறிக்க முடியாதுமா. அல்லேலூயா. உன்னை நஷ்டப்படுத்த முடியாது, உன்னை சேதப்படுத்த முடியாது, உன்னை பலவீனத்தில் விழத்தள்ள முடியாது. அல்லேலூயா. ஆமென். அந்த விசுவாச அத்தாரிட்டி நமக்கு இருக்கணும். இந்த விசுவாசங்கள் எண்ணங்கள் நமக்குள்ள காணப்படும். தாவீது சொல்ற, என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நீங்க என்னை காப்பாற்று, கண்மணி போல நீங்க இப்படியெல்லாம் இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை காப்பாற்றுங்க. சங்கீதம் 18 தலைப்பே அதான் சொல்லும். சவுலின் கைக்கும் சத்துருடைய கைக்கும் என்ன செய்தாராம்? தப்புவித்தவர். அல்லேலூயா. நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடின சங்கீதம்னு போட்டிருக்கு. சத்துருவின் கைக்கும் சவுலின் கைக்கும். விளங்குதாங்க? விளங்குதா? ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. தேவனை பாருங்க. எல்லா சூழ்நிலையிலையும் தேவனை பார்க்காம நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், நான் இயேசுவின் பிள்ளை, நான் கிறிஸ்தவன்னு சொல்லுகிறோம். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அந்த சூழ்நிலைகளிலே தோல்வி பயங்கள் உங்களுக்கு வரும்போது, இல்லை கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு தான் நம்ம ஆண்டவரை நினைக்கணும். அந்த நேரத்தில் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை நினைக்க மறக்கிறோம். அதனாலதான் சத்ரு அவரை நினைக்க மறந்துட்டா போதும், அவன் தூக்கிட்டு போயிடுவான். அவர் கூட தான் இருக்கிறார், ஆனா அவரை நம்ம நினைக்கணும். அதிலே சொல்லுங்க, கூட இருக்கிறவரை, ஆண்டவரை நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்கப்பா, என்னை சுற்றிலும் இருக்கிறீங்க ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிறீங்க ஆண்டவரே, என்னை எது சேதப்படுத்தாது, நான் தோல்வியில விழுந்துட மாட்டேன். அல்லேலூயா. இது என்னை பாதிச்சிடாது, இது என்னை மேற்கொண்டாது என்ற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த அறிக்கை, அந்த ஜெபம், அந்த துதி உன்னை திரும்ப எழுப்பும். அல்லேலூயா. திரும்ப உன்னை நோக்கி பயணிக்க வைக்கும். தாவீதை பாதுகாத்தது, யோசேப்பை பாதுகாத்து அந்த இடத்திற்கு கொண்டு போனது,
எலிசாவை பாதுகாத்து கர்த்தர் தம்முடைய திட்டத்துக்குள் நடத்தினார். பெரிய ஒரு தேசத்தினுடைய ஒரு ராணுவமே வந்து தொட முடியலங்க. அந்த ராணுவத்தை காட்டிலும் அவன் சொல்லுகிறான், அவர்களோடு கூட இருக்கிறவரை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம்னா. நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். உலகத்தினோடு இருப்பவனிலோ நமக்குள் இருப்பவர், நமக்குள் இருப்பவர் பெரியவர். மகா பெரிய தேவனை நீங்களும் நான் ஆராதிக்கிறோம். தொட முடியாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எனக்கு இது புதன்கிழமையிலிருந்து ஆண்டவர் பேசுறார். புதன்கிழமை காலையில் எஸ்வி கேம்பில் இருக்கும்போது ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உணர்த்தினார். அல்லேலூயா. தொடர்ந்து அதே வார்த்தை தான் வெள்ளிக்கிழமை பாஸ்டிங் ப்ரேயரில் ஒரு பாடல் மூலமாக மறுபடியும் அந்த வார்த்தையை உணர்த்தினார். வெள்ளிக்கிழமை இரவு நாங்கள் குடும்ப கூடிகை ஜெபிச்சு அன்னைக்கு 14ஆம் தேதி எடுத்து வாசிக்கிறோம். சங்கீத பகுதியில் இதான் வருது, கண்மணி போல காப்பவர். தொடர்ந்து ஆண்டவர் இடைப்பட்டுட்டே இருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். உங்களோடு தான் பேசுகிறார் ஆண்டவர். உங்களை உற்சாகப்படுத்துகிறார். உன்னை தொட முடியாது, நான் உன்னை காப்பேன். நீ தொடர்ந்து கர்த்தரை தேடு. பிசாசுக்குரிய கிரிகளுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. இப்படிப்பட்ட பாதுகாப்பை கொடுத்து வைத்திருக்கிற தேவனை கனப்படுத்தி அவரை தேடும் போது அவர் உன்னை நடத்திடுவார். தோல்வி பயம் இல்லாம. அல்லேலூயா. தொற்றுவனும் விழுந்துருவனும் ஏதாவது ஆயிடுமோ அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு நில்லு. ஆண்டவரை தேடு. கர்த்தர் உன்னை வெற்றி அடைய பண்ணிடுவார், ஜெயமடைய பண்ணிடுவார், பாதுகாப்போடு உன்னை நடத்திடுவார். அவனுடைய கிரிகளை தள்ளு, தேவனுடைய கிரிகளுக்கு ஒப்புக்கொடு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உன்னை காக்கிறவர் அவர்தான். ஆமென். அடுத்தது ஒரு குடும்பத்தை காப்பாற்றுகிறவர். முதல்ல என்ன சொன்னேன்? சபைக்குள்ள வரும்போது, ஒரு சபைக்குள்ள இருக்கிற வரைக்கும் உனக்கு பாதுகாப்பு. நீ தனியா எங்க பிரிந்து போனாலும் அங்கேயும் உனக்கு கர்த்தர் பாதுகாப்பா இருக்கிறார். அடுத்து உன் குடும்பமாக உன்னை பாதுகாக்கிறவர். எப்படி பாதுகாக்கிறவர்? குடும்பமாக. ஆதியாகமம் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிங்க பார்ப்போம். 34, 30 வேகமா. அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன். அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும், நல்லா கவனிங்க, நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்கள். யாக்கோபுக்கு ஒரு பயம், குடும்பம் அழிஞ்சிட போகுது. நீங்க பண்ண தவறுனால, நீங்க பண்ண மிஸ்டேக்குனால என் குடும்பத்துக்கே சேதம் வந்துடும் போல இருக்கு, குடும்பத்துக்கே நஷ்டம் வந்துடும் போல இருக்கு, குடும்பத்துக்கே பாதிப்பு வந்துடும் போல இருக்குன்னு யாக்கோபு கதறுகிறார், அழுகிறார். விளங்குதாங்க? கரங்களை வைத்தார். இல்லையே ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா கர்த்தர் அவன் குடும்பத்தோடு கூட யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்தார். அவன் முதல் தனி மனிதனா புறப்படும் போதே வாக்கு கொடுத்தார். நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடாதிருப்பேன் என்று வாக்குரைத்த தேவன் இப்போ ஒரு குடும்பமாக புறப்பட்டு வருகிறான். ஒரு குடும்பமா ஆயிட்டான். அவனுக்கு ஒரு பெரிய பாதிப்பு. சீகேம் என்கிற ஒரு பட்டணத்தாரே அவனுக்கு விரோதமாக எழும்பிட்டாங்க. அல்லேலூயா. இவர்கள் செய்த ஒரு தவறு நிமித்தம். ஆனா கர்த்தர் என்ன செய்தார்? பிரியமானவர்களே, 35ஆம் அதிகாரத்துல நீங்க 5ஆம் வசனம் வாசிக்கும் போது, பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். இந்த பாதிப்புனால, இந்த பிரச்சனையினால யாக்கோபு தான் முழு குடும்பத்தை அழைச்சிக்கிட்டு புறப்பட்டு போறாரு. பின்பு பிரயாணம் புறப்பட்டு அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு, அவர் சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். அவர்கள் யாக்கோபின் குடும்பத்தாரை சத்துரு பின்தொடராம இருந்தான். கர்த்தர் தொட விடல. ஏமா விளங்குச்சா? அல்லேலூயா. என் குடும்பத்தை அழிச்சிருவாங்களேன்னு பயப்படுறான். உன் குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவர் என்ன பண்ணாராம்? சத்துருவுக்கு, புரியுதுங்களாங்க? பின்தொடர்கிற வர சத்துருக்கு என்ன பண்ணாராம்? பயங்கரத்தை உண்டாக்கினதுனாலே சத்துரு அவர்களை பின்தொடரலையாங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரு பயங்கரம், அவங்களை குறித்து ஒரு பயம், அவங்க நம்மளை குறித்து ஒரு அச்சத்தை தேவன் அவங்களுக்கு, உன்னை தொட வருகிறவனுக்கு உண்டாக்குவார் ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை உன்னை பாதிக்க வரவனுக்கு உண்டாக்குவார். நம்ம தான் பயப்படுறோம், நம்ம தான் கலங்கி போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் அதை எதிர்க்கு செய்வாராம். அவனுக்கு நான் பண்ணுவேன்றார். அவனுக்கு ஒரு பயத்தை உண்டாக்குவேன், அவனுக்கு ஒரு அச்சத்தை உண்டாக்குவேன். விளங்குதாங்க? குடும்பத்தை காக்கக்கூடியவர். நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா. ஆமா, அதான் குடும்ப ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. குடும்பமாக ஆராதனைக்கு வரணும். சபைக்கு குழந்தைகளை வீட்டில் போட்டு வர்றது,
அல்லேலூயா. ஒண்டியா வர்றது அப்புறம் வர்றது அப்படி இருக்கக்கூடாது. குடும்பமா வந்து கர்த்தரை ஆராதிக்கும், குடும்பமா வந்து கர்த்தரை தொழுது கொள்ளணும். சபையா பாதுகாக்கிறவர். சபைக்குள்ள எப்பொழுதும் நம்ம இருப்பது பெரிய ஒரு பாதுகாப்பு. பாதாளத்தின் வாய்கள் அதை மேற்கொள்ளாது என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். சபைக்குள்ள இருக்கிற வரைக்கும் உன்னை சத்துரு கை வைக்க முடியாது. இரண்டாவது, தனி மனிதனாக நீ எங்க போகும்போது வரும்போதும் எந்த சூழ்நிலையிலோ, வேலை ஸ்தலத்திலேயோ, படிக்கிற இடத்துலையோ, எந்த இடத்துலையும் நீ பயப்படாத. கர்த்தருடைய தூதர்கள் உனக்கு பின்னாடி வராங்க, உனக்கு முன்னாடி அவர் சமூகம் போயிட்டு இருக்கிறது. உன்னை சுற்றிலும் கர்த்தர் இருக்கிறார். சேதப்படுத்துகிற சத்துருவுக்கு உன்னை விட்டு கொடுக்க மாட்டார் அவர். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உன்னை முன்னேற பண்ணுவார். உன்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேறும். உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறும். கண்ணின் மணி போல காத்து உன்னை வழிநடத்தி கொண்டு போவார். அல்லேலூயா. சகோதரருடைய திட்டம் நிறைவேறலங்க, தேவனுடைய திட்டம் தான் யோசேப்பின் வாழ்க்கையில் நிறைவேறியது. கையை தட்டி சொல்லுங்க. உன் வாழ்க்கையில கண்ணை மூடும் போது ஒன்று சொல்லணும், சத்துருவே உன் திட்டம் நிறைவேறல, என் தேவனுடைய திட்டம் தான் என் வாழ்க்கையில நிறைவேறுச்சுன்னு சொல்லணும். சவால் விட்டு சொல்லணும். கையை தட்டி சொல்லுங்க பார்ப்போம். நான் இன்றைக்கு வரைக்கும் அதிகாரத்தோட சொல்ல முடியும். வெளியில சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, இன்றைக்கு வரைக்கும் சத்துரு எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ போராடி இருக்கிறான். உறுதியோட சொல்ல முடியும், அவன் இன்றைக்கு வரைக்கும் தேவனுடைய திட்டம் தான் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறிருக்குது. அவன் தோற்று போயிருக்கிறான். அல்லேலூயா. அவன் திட்டம் ஒரு நாள் நிறைவேறினதே இல்லை. அவர் திட்டத்தை தான் என் வாழ்க்கையில் நிறைவேற்றிட்டே இருக்கிறார். ஒருத்தர் வாழ்க்கையை அதை நிறைவேற்ற வல்லவர். யோசேப்பின் வாழ்க்கையில் நிறைவேற்றினவர், தாவீதின் வாழ்க்கையில நிறைவேற்றினவர், எலிசாவின் வாழ்க்கையில நிறைவேற்றினவர் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். குடும்பத்தை காக்கிறவர். அல்லேலூயா. குடும்பமாய் காப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. குடும்பம் செதஞ்சிருமோ, இதாயிடுமோ, அதாயிடுமோ, இப்படி ஆயிடுமோ, பேசாம ஆண்டவரை பார்த்துட்டே அழகா நடத்துவார் குடும்பத்தை. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். குடும்பத்தை அவரை பார்த்துக்கிட்டே இரு. ஒரு சேதம் இல்லாம பாதுகாப்போடு ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு போக தேவன் வல்லவர். அதை விசுவாசமோடு நம்ம ஓடணும். கேட்கிற வசனங்களுக்கு வைத்து நீங்க ஜெபிக்கிறவர்களாக மாறும். இதுல நீங்க வாழ்கிறவர்களாக மாறணும். ஜீசஸ். அல்லேலூயா. சொல்லுங்களேன் நல்ல சத்தமா கரங்களும். ஆமென். அடுத்து அந்த வசனத்துல நீங்க பார்க்கும்போது 1ஆம் அதிகாரம் ஆதியாகமம், யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிங்க பாப்போம். யாத்திராகமம் 4:5. 1ஆம் அதிகாரம் 4:5. இவர்கள் யாக்கோபுடனே தங்கள் தங்கள் குடும்பங்களோடு கூட போனார்கள். யோசேப்போ அதற்கு முன்னமே எகிப்தில் போயிருந்தான். யாக்கோபின் கர்ப்ப பிறப்பாகிய யாவரும் 70 பேர். யோசேப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும். 4ஆம் வசனத்துல சொல்லப்படுது, இவர்கள் யாக்கோபுடனே தங்கள் தங்கள் குடும்பத்துடனே கூட போனார்கள் அப்படின்னு இருக்கா கீழே. யோசேப்போ அதற்கு முன்னமே எகிப்தில் போயிருந்தான். யாக்கோபின் கர்ப்ப பிறப்பாகிய யாவரும் 70 பேர். 70 பேர் அவன் குடும்ப நபர்கள், உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து அவன் பிள்ளை, மருமகன், பேர பிள்ளைன்னு சொல்லி எத்தனை பேரு? 70 பேரையும் கர்த்தர். அல்லேலூயா. ஒரு மனிதனா வந்தவன் அவன் மொத்த குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து, பஞ்சகாலம் வருது, எதிரி கையிலிருந்து தப்பிவித்து, சூழ்நிலைகளில் தப்பிவித்து, போக்கில் வரத்திலும் தப்பிவித்து, அந்த குடும்பத்துக்கு இப்போ ஒரு பஞ்சம் வருது. பஞ்சத்தில் குறைவில்லாமல் வாழ்றதுக்கு சேஃப்டியாக மொத்த குடும்பத்தையும் கொண்டு போய் எகிப்தில் பத்திரமா வைக்கிறார். கையை தட்டி ஜீவனோடு சொல்லலாம் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாதுகாப்போடு பஞ்ச காலத்திலும் அந்த குடும்பத்தை போஷிக்கும்படி தேவன் எப்படி சாரிபாத்து விதவை குடும்பத்தை போஷிக்க பஞ்சகாலத்தில் எலியாவை அனுப்பினது போல. அடியிலே சொல்லுங்க பார்ப்போம். யாக்கோப்பை நம்ம நேசிக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், தேடுறேன்னா நமக்கு நெருக்க வரும்போது, குறை வரும்போது நம்மை போஷிக்கக்கூடிய இடத்திற்கு நம்ம குடும்பத்தை வழி நடத்துவார். நம்ம பிள்ளைகளை வழி நடத்துவார். உங்கள் பிள்ளைகளை வழி நடத்துவார், உங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா. குறைவில்லாமல் போஷிக்கப்படுவதற்கு, பாதுகாப்போடு வாழ்வதற்கு மொத்த குடும்பத்தை எங்க கொண்டு போறார் ஆண்டவர்? எகிப்துக்கு கொண்டு போனார். அங்கே சொல்லப்படுகிறது 7வது வசனத்திலே, அங்கே இஸ்ரவேல் புத்திரர் என்ன செய்தார்கள்? மிகுதியும் பழகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிரம்பி போனது. அல்லேலூயா. ஒரு மனுஷன், அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு ஒரு குடும்பம்
அப்புறம் ஒரு 70 பேர், அப்புறம் ஒரு தேசமாக மாறுற அளவுக்கு, அவன் ஒரு தேசமாக அவர்கள் மாறுற அளவுக்கு அவன் குடும்பத்தை கடைசி வரைக்கும் காக்க. எது வரைக்கும் காக்க? உன் சந்ததியின் சந்ததிகளை, உன் தலைமுறைகளை ஆண்டவர் வரும் வரைக்கும் காக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த விசுவாசம் உங்களுக்கு தேவை, அந்த நம்பிக்கை உங்களுக்கு தேவை. தேவனை தேட தேட, கர்த்தரை துதிக்க துதிக்க, ஜெபம் பண்ண கர்த்தர் மேல் நீங்கள் விசுவாசம் வைக்க வைக்க உங்க சந்ததிகளையும் தலைமுறைகளையும் கர்த்தர் சேதமின்றி பாதுகாத்து வழி நடத்தி கொண்டே வருவார். கரகளவைய ஹல்லேலூயா. பாதிப்பில்லாம நடத்துவார். இன்றைக்கு கர்த்தரை பார்க்க மறுக்கிறதுனால தான் பிரியமானவர்களே நம்ம பாதிக்கப்படுறோம். எல்லாவற்றுக்கும் நீங்க ஆண்டவர் சமூகத்துல இந்த வாக்கு தத்தங்கள் உண்டு, இந்த வார்த்தைகள் உண்டு. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி இருக்கிறார்? அக்கினி மதிலாய் இருக்கிறார். உன் நடுவில் மகிமையா இருக்கிறார். ஆமென். உன்னை தொட முடியாது. அதான் சொல்றார், உன்னை தொடுகிறவன் என் கண் மணியை தொடுகிறது போல அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. அப்படி இஸ்ரவேல் புத்திரரை, சபையை காத்தவர், தனி மனிதர்களை காத்தவர், குடும்பங்களை காத்தவர். எழுந்து நின்று ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட மகத்துவம் உள்ளவரை நன்றியோடு கூட, நன்றி நேர்ந்த இருதயத்தோடு